பெரிதினும் பெரிது கேள். சிறிய விஷயத்தை கேட்காமல் பெரிய விஷயங்களை எப்படி கேட்பது? நான் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை போட்டிருந்தார்கள். என் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தி அந்த ஓவியத்தை நான் சொல்லுகிறேன். கடலில் இருந்து புறப்பட்டு வந்த மிகப்பெரிய தங்க மீன் ஒன்று ஒரு சிறிய குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஜாடிக்குள் தன் தலையை நுழைக்க முயற்சி செய்வது போல் ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். அதில் மிக பெரிதாக எழுதி வைத்திருந்தார்கள், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், திங்கிங் டூ ஸ்மால் என்று எழுதியிருந்தார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எது என்றால் சிறியதாக சிந்தித்தல். ஒரு விஷயத்தை சிறிதாக சிந்திக்காமல் மிகப்பெரியதாக எப்படி சிந்திப்பது? பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறான், பெரிதினும் பெரிது கேள். முதலில் நமக்கு எது பெரியதென்று தெரிய வேண்டும். பிறகு அந்த பெரியதின் மீது நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். நாட்டம் இருந்ததற்கு பிறகு அதை கேட்கக்கூடிய வேட்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிதினும் பெரிதை கேட்க முடியும்.